வாங்கின லோனுக்கு நாளைக்கு டியூவு கட்டாமுட்டனா சிவில் வேறு போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரில. நாம் வாங்கின கடனில் 1000 2000 கட்ட முடியலனா கூட சிபில் போயிடுமோன்னு பயப்படுறோம். ஆனால் அதானி குரூப்பு கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி ரூபா நிலுவைத் தொகை வச்சுருக்கிறாங்க பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு. கார்ப்பரேட் கம்பெனிங்க நினச்சா ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் கொண்டு வரலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் பப்ளிக் செக்டார் பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க? ஏன்னா அங்கே தானே ஆட்டையை போட முடியும். கடந்த 11 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 16.35 லட்சம் கோடி ரூபா கார்ப்பரேட்டுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட கடன் ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ரைட் ஆஃபா அப்படின்னா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு பேங்க்ல கடன் வாங்குறாங்க. அந்த கடனை அந்த கம்பெனியால் திரும்ப கட்ட முடியல. அப்போ அந்த கம்பெனியோட சொத்துக்களை அப்படியே ஏலத்துக்கு விடுவாங்க. இன்னொரு கார்ப்பரேட் கம்பெனி அதை வாங்கிக்கும். 1 லட்சம் கோடி ரூபா கடன் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 100 கோடி ரூபா மட்டும் கட்டி அந்த கம்பெனியோட சொத்துக்களை இன்னொரு கார்ப்பரேட் வாங்கிடும். மீதி இருக்கிற பணத்தை